வெல்கம் டு ருபீஸ். இன்றைக்கி இந்த டுட்டோரியல் வீடியோவில் ருபீஸ் சேல்ஸ் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணனதும் அதோட டிஃபால்ட் சைன்இன் ஆப்ஷன் வந்துட்டு அட்மின்ற டேப்பில் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஸ்டாஃபுக்குன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை கீழே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த ஸ்மால் பாக்ஸை வந்துட்டு செக்இன் பண்ணிவிட்டு ப்ரெஸ் கண்டினியூ. இப்போ உங்களோட மொபைலுக்கு ஒரு லைவ் ஓடிபி வரும். அந்த ஓடிபி எங்கே என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களோட சிஸ்டம் வந்துட்டு லாகின் ஆகிடுச்சு. இதுதான் உங்கள் ஆர்கனைசேஷனோட டேஷ்போர்டு. மேலே ரைட் சைடு கார்னரில் இருக்கு இல்லைங்களா ஸ்டார்ட் டே, அதை நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். அதை பண்ணுனா உங்களோட அட்டண்டன்ஸ் வந்துட்டு மார்க் ஆகிடும். அது ஒரு தடவை கிளிக் பண்ணுனா அது எண்ட் டேவாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஒரே ஒரு டைம் மட்டும் கிளிக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அப்ளிகேஷனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதாச்சும் ஒரு கஸ்டமரை வந்துட்டு விசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த எண்ட் டேக்கு கீழே இருக்கு இல்லைங்களா கஸ்டமர் டைல், அது உள்ளே நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுது. இதெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்ச கஸ்டமர்ஸ் தான். இவங்களோட நேம் வந்துட்டு நீங்கள் மேலே சர்ச் ஆப்ஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த உங்களுக்கு தேவையான கஸ்டமர் மட்டும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாலாஜின்னு போட்டிருக்கேன். ஸோ பாலாஜின்ற நேமில் இருக்கிறதெல்லாம் காட்டுது. இப்போ வந்து பாலாஜி என்டர்பிரைஸ் தான் நான் வந்து இன்றைக்கி என்னோடய கஸ்டமர், ஆனால் நான் ஏற்கனவே மீட் பண்ணிட்டேன் அவங்கள அப்படின்ற பட்சத்தில் நான் வந்துட்டு ஆர்டர் எடுக்க போகிறேன்னா கீழே இருக்கு இல்லைங்களா அந்த ப்ளூ பாக்ஸ் நியூ ஆர்டர்ன்றதை, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இங்கே வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டும். இதில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும், எவ்வளோ குவான்டிட்டி வேணும், என்ன யூனிட்டில் வேணும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கீழே இருக்கிற க்ரீன் பட்டன் கண்டினியூ பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் வந்துட்டு நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்ஸோ குவான்டிட்டிஸை வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். வேண்டானாலும் டெலிட் பண்ணிக்கலாம், வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் அட்ரஸ் வரும். இங்கே வந்து டிஃபால்ட் அட்ரஸ் ஆல்ரெடி இருக்குது. இன்கேஸ் நீங்கள் புதுசாக ஏதாவது அட்ரஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரைட் சைட் டாப் கார்னரில் இருக்கிற ப்ளஸ் அட்ரஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் நியூவாக எந்த அட்ரஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ஃபுல்லாக என்டர் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ அட்ரஸ் வந்துட்டு நமக்கு இருக்கிறதே இருக்குன்னா ஸோ கண்டினியூ பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு பேமெண்ட் அகெயின்ஸ்ட் ஆர்டர் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேமெண்ட் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நாம் வந்துட்டு பேமெண்ட் ஆன் டெலிவரி வந்து இங்கே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ் இருக்குது. ஒன்று நோட் ஆர் கமெண்ட், இது வந்து டிஸ்பேட்ச் பீப்புளுக்கு, அவங்களுக்கு உங்களோட ஆர்டரை பற்றி நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த நோட் ஆர் கமெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு மெசேஜ் எதாவது டைப் பண்ணலாம் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நோட் ஆர் கமெண்ட் ஃபார் அட்மின், இது வந்துட்டு அட்மினுக்கு வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது உங்களோட ஆர்டர் பற்றி மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இங்கே நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணலாம். இது வந்துட்டு டைப் மட்டும் இல்லாமல் கீபேடுக்கு மேலே மைக்ரோஃபோன் ஐக்கான் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணாலுமே நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் மாதிரி கொடுத்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி டைப் பண்ணிக்கும். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. கீழே நோட்டிஃபிகேஷன் ஆன் வாட்ஸ்அப் இருக்கு இல்லைங்களா, அந்த பாக்ஸை வந்துட்டு நீங்கள் செக்இன் பண்ணுனா உங்களோட கஸ்டமருக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் டிஸ்பேட்ச்க்கு அப்புறம் மெசேஜ் போகும். இன்கேஸ் நீங்கள் உங்களோட கஸ்டமருக்கு மெசேஜ் எதுவும் கன்வே ஆக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை அன்செக் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாட்ஸ்அப் மெசேஜ் போக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பாக்ஸை அன்செக் பண்ணிவிட்டு வியூ ஆர்டர்ஸ் கொடுத்துடலாம். இப்போ வந்து இங்கே உங்களோட லிஸ்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் எல்லாம் இங்கே காட்டுது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெவல் 1 ஆர்டர்ஸ் தான் காட்டும் இந்த பேஜை பொறுத்த வரைக்கும். லெவல் 1னா யாருன்னா உங்களோட ஆர்கனைசேஷனோட யார் டைரக்ட் பில்லிங் வச்சுருக்காங்களோ அவங்களோட ஆர்டர்ஸை தான் வந்துட்டு லெவல் 1 ஆர்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் லெவல் 1 இருக்காங்கன்னா உங்களுக்கு கீழே ரீட்டைலர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதர் லெவல் ஆஃப் பீப்புளோட ஆர்டர்ஸை நம்ம பார்க்கணுன்னா இந்த ரைட் சைடு டாப் கார்னரில் இருக்கிற ஃபில்டர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த ஃபில்டர் ஐக்கான் ஓப்பன் ஆனது மை கம்பெனி இருக்குது இல்லைங்களா, அது பக்கத்தில் இருக்கிறீங்களா லெவல் 1, அதை நம்ம சூஸ் பண்ணோன்னா லெவல் 1 ஆர்டர்ஸ் எல்லாம் இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆர்டர்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லெவல் 2 கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அந்த ஆர்டர்ஸ் இல்லாமல் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமரை மீட் பண்ணுறீங்க, ஆனால் வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர்ஸ் எதுவும் கிடைக்கல
அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் கஸ்டமருக்கு அன்றைக்கி என்ன ஆக்டிவிட்டி பண்ணீங்க அப்படின்றத பஞ்ச் பண்ணலாம். கீழே அந்த ஆக்டிவிட்டின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த டேபில் நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்றது வந்து டோட்டல் கால்ஸ், அதை ஷார்ட்டாக வந்து டிசின்னு சொல்லுவாங்க, அதில் கவுண்ட் ஆகும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்டர் கிடைக்கிது அந்த கஸ்டமர்கிட்டருந்து, அதுக்கப்புறம் நீங்கள் பஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு ப்ரொடக்டிவ் கால்ஸ் பிசி ஷார்ட்டாக சொல்லுவோம், அண்ட் டோட்டல் கால்ஸ் டிசி, இது ரெண்டுலேயுமே வந்துட்டு கவுண்ட் ஆகும். ஸோ வந்து நீங்கள் அன்றைக்கி ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணினீங்க அப்படின்னா அது எல்லாமே டோட்டல் கால்ஸில் கவுண்ட் ஆகும். இப்போ ஆக்டிவிட்டி பஞ்ச் பண்ண ஆக்டிவிட்டி டேப் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரெக்கார்டு ஆக்டிவிட்டி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஆக்டிவிட்டி டைப் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் ரீசன் நம்ம டைப் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தோன்னா இந்த ஆக்டிவிட்டி பஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து இந்த கஸ்டமரை நம்ம அகெயின் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், அந்த கஸ்டமர்கிட்ட டீல் வச்சுருக்கோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு நீங்கள் அந்த கஸ்டமர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கு இல்லைங்களா, அவங்களோட ரீட்டைலர்ஸ் யார், இதுக்கு முன்னாடி ஆர்டர்ஸ் என்னென்ன எடுத்திருக்கோம், அப்புறம் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னலாம் பஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கஸ்டமருக்கு கீழேயே டிஸ்பிளே ஆகிடும். இதை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஆர்டர் டைமில். இப்போ வந்து ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமர்ஸ்ன்றதுனால நமக்கு இந்த சர்ச் ஆப்ஷனில் போட்டால் வந்துடுறாங்க. இன்கேஸ் புதுசாக ஒரு கஸ்டமரை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட் சைடு டாப் கார்னரில் இருக்கு இல்லைங்களா, ப்ளஸ் கஸ்டமர், அதில் நம்ம கிளிக் பண்ணணும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்துட்டு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸ்டாரு, அந்த டேப்ஸ் எல்லாமே கம்பல்சரி, அதை வந்து நீங்கள் பிளாங்காக விடக்கூடாது. அப்புறம் உங்கள் கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பரும் பிஸ்னஸ் பேனும் கொடுத்துருந்தாங்கன்னா அதை இங்கே நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி நம்பர் இங்கே நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட ரிமைனிங் டேட்டாஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஃபெச் ஆகிடும். பட் இன்கேஸ் கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் அந்த டேபை விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் பேனுமே கம்பல்சரி கிடையாது, ஸோ அதையுமே நீங்கள் விட்டுடலாம். டேரெக்டாக பிஸ்னஸ் நேமுக்கு போயிடலாம். இங்கே வந்து உங்கள் கஸ்டமரோட பிஸ்னஸ் நேம் என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு காண்டாக்ட் பர்சன் நேம் எதுவோ உங்கள் பிஸ்னஸ் டீலரோட நேம் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் டைப்பு, இங்கே வந்து டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் நீங்கள் உங்கள் ஆர்கனைசேஷனோட என்னென்ன டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் எல்லாம் அசோசியேட்டடாக இருக்காங்களோ அவங்களோட லிஸ்டெல்லாம் இங்கே வந்து அந்த ட்ராப் டவுனில் வரும். அவங்க வந்து யார் வேணாலும் இருக்கலாம், லைக் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்கலாம், ரீட்டைலராகவும் இருக்கலாம், ஷாப்கீப்பராகவும் இருக்கலாம். எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் நீங்கள் டீலிங் வச்சுருக்கீங்களோ அவங்களாம் வந்துட்டு இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ட்ராப் டவுனில் இங்கே டைப் பண்ணணும்னு வேண்டாம், ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த கஸ்டமர் டைப்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உங்களோட அட்மின் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை இந்த ட்ராப் டவுன்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும்னா டிஸ்ட்ரிபியூட்டர் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரீட்டைலர் வேணும்னா ரீட்டைலர் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு இந்த கஸ்டமர் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் செலக்ட் பண்ணி க்ரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர்னால் அது ஒரு யூனிக் ஐடென்டிஃபை நம்பராக இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணின நம்பராக இருந்தால் கஸ்டமர் ஐடி க்ரியேட் ஆகாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இமெயில் வந்துட்டு மேண்டேட்ரி கிடையாது. ஸோ கஸ்டமர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம், கொடுக்கலன்னா விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கஸ்டமர் லெவலில் வந்துட்டு லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு 3 லெவல் இருக்குது. லெவல் 1 அப்படின்றவங்க வந்துட்டு உங்கள் கம்பெனியோட யார் டைரக்ட் பில்லிங் வச்சுட்ருக்காங்களோ அவங்க தான் லெவல் 1 கஸ்டமர்ஸாக. ஸோ இப்போ நீங்கள் லெவல் 1 சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கஸ்டமர் ஆட் பண்ணிடலாம். ஆனால் லெவல் 2 இப்போ சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க தான் உங்களோட டைரக்ட் பில்லிங் வச்சுருக்கிற லெவல் 1 கஸ்டமர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் உங்களோட பில்லிங் வச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்கள வந்துட்டு நீங்கள் லெவல் 2ன்னு செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து லெவல் 2 நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மேப் லெவல் 1ன்னு ஒரு ஃபீல்டு ஓப்பன் ஆகும். ஸோ அது கூட நீங்கள் மேப் பண்ணணும். இந்த 3மே வந்து நீங்கள் எது வேணும்னாலும் செலக்ட் பண்ணலாம். லைக் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், டிஸ்ட்ரிபியூட்டர், இல்லை ரீட்டைலர்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் லெவல் 3 செலக்ட் பண்ணிங்கன்னா லெவல் 2 மேப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்போ இங்கே வந்து நாங்கள் லெவல் 2 நம்ம சூஸ் பண்ணுறோம். மேப் லெவல் 1 வந்துட்டு இந்த கஸ்டமரை வந்துட்டு பாலாஜி என்டர்பிரைஸ்ன்னு க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே மேப் பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ராப் டவுன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு சர்ச் கஸ்டமர் பார் வரும். அதில் நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி ட்ராப் டவுனில் யூஸ் பண்ணிங்கன்னா வந்துச்சு நேம் பாலாஜி என்டர்பிரைஸ். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸ், நீங்கள் உங்கள் கஸ்டமரோட அட்ரஸ் இங்கே என்டர் பண்ணிக்கலாம்.
அப்புறம் பின்கோடு நம்ம இங்கே போட்டோன்னா இந்த சிட்டியும் ஸ்டேட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகிக்கும் நம்பர் போட்டிங்கன்னா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜியோ டேக் கஸ்டமர், அதாச்சும் உங்களோட கஸ்டமரோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்றது நீங்கள் அவங்க இருக்கிற இடத்துல போய் நின்று ஃபெச் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ப்ரொஃபைல் இமேஜ் உங்களோட கஸ்டமரோட ஃபோட்டோஸ் இமேஜஸ் எதாவது போடணுன்னு இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸ், நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் ஆன் டெலிவரி வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற எல்லா டேப்ஸுமே நீங்கள் விட்டுட்டு ஆட் பட்டன் கொடுத்துடலாம். கீழே க்ரீன் கலரில் தெரியுறது. இப்போ வந்துட்டு இந்த மொபைல் நம்பர் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த கஸ்டமர் க்ரியேட் ஆகலை. அதனால தான் மொபைல் நம்பர் வந்துட்டு ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர் நம்பராக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம போய் மொபைல் நம்பரை செக் பண்ணணும் கஸ்டமர் லிஸ்ட்டில். பண்ணிவிட்டு இந்த கஸ்டமரோட மொபைல் நம்பர் கரெக்ட் நம்பர் நீங்கள் போட்டிங்கன்னா தான் க்ரியேட் ஆகும். இப்போ மொபைல் நம்பர் வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகாததை போட்டு க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆட் பட்டன் கொடுத்தோன்னா அந்த கஸ்டமர் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அந்த கஸ்டமர் டைல்குள்ளே போயிட்டு நம்ம க்ரியேட் பண்ண கஸ்டமரை வந்துட்டு சர்ச்சில் ஆப்ஷனில் டைப் பண்ணால் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது கபீர் என்டர்பிரைசஸ் வந்துடுச்சு. இப்போ அது உள்ளே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கஸ்டமர்கிட்ட எவ்வளோ ஆர்டர்ஸ் எடுத்துருக்கோம், அப்புறம் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இங்கே காட்டிடும். இதை வந்து நீங்கள் அந்த கஸ்டமரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கே கீழே வந்துட்டு உங்களோட ரீசன்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் காட்டும். அதுக்கும் கீழே இருக்கிற ரோவில் வந்துட்டு ஆக்டிவிட்டின்ற ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, அது உள்ளே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் என்ன டைமில் அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணீங்க, எவ்வளோ ஆர்டர்ஸ் எடுத்தீங்க, என்ன ஆர்டர் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் இங்கே காட்டும். இதுக்கப்புறம் வந்துட்டு டேஷ்போர்டு போனீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களோட ஆக்டிவிட்டீஸ் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு, ஒர்க்கிங் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷனை வந்துட்டு யூஸ் பண்ணுறதை நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அந்த ரைட் சைட் கார்னரில் இருக்குது இல்லைங்களா எண்ட் டே, அதை வந்துட்டு கிளிக் பண்ணணும். இந்த மெசேஜ் வரும், டு யூ ரியலி வாண்ட் டு எண்ட் த டே. நீங்கள் எஸ்என் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி உங்களோட ஒர்க்கிங் டைம் வந்துட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிஞ்சிடும். இதுக்கு கீழே இருக்கிற ஆக்டிவிட்டி நீங்கள் மறுபடியும் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டைமிங்கு, அப்புறம் எண்டான டைமிங்கு, அப்புறம் என்னென்ன ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்றது உங்களோட ஆக்டிவிட்டீஸ்லையும் காட்டும், டீமோட ஆக்டிவிட்டீஸ்லையும் காட்டும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் மேனுவலாக ரிப்போர்ட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது இல்லாமல் சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அட்மின்க்கும் ரிப்போர்ட்டிங் மேனேஜருக்கும் சிஸ்டமே சென்ட் பண்ணிவிடும். இதை தவிர வந்துட்டு நீங்கள் எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களோட அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட்டில் பஞ்ச் ஆகிடும். பட் அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் டேவும் எண்ட் டேவும் மறக்காமல் பஞ்ச் பண்ணினா தான் அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட்டில் வந்துட்டு உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் கரெக்டாக காட்டும். ஸோ நீங்கள் வந்துட்டு டே ஸ்டார்ட் பண்ணுறப்ப மறக்காமல் ஸ்டார்ட் டே அண்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுன்னா எண்ட் டே கொடுத்தா உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு பஞ்ச் ஆகிடும். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் சப்போர்ட் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபீச்சர்ஸ்னால உங்களோட வேலை வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் முடிஞ்சிடும். தேங்க்யூ ஸோ மச்.